அம்மையாருடைய அமைச்சர் பதவியை மாற்ற போகிறாங்களாமே, நிர்மலா சீதாராமன் பதவியை கேள்விப்பட்டீங்களா? இது ரூமர்ஸ். அப்போ அவங்களே தான் இருக்க போகிறாங்களா? அது நான் மோதியா இல்லை நான் அமித்ஷாவை? நிர்மலா சீதாராமனை மாற்றணுங்கிறீங்களா இல்லை வேண்டாங்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், மக்கள் கவர்மெண்ட்டே மாற்றணுங்கிறேன். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. அது வரைக்கும் கட்டப்பட அனுபவிச்சு தான் ஆகணும். காங்கிரஸ் கட்சி போன திமுக கூட்டணியில் நீட்டை பற்றிலாம் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போராட்டம் பண்ண நேற்று கூட நாங்கள் நீட்டு பேசினோம் சார். அண்மை காலமாக கோல்டுடைய விலை கம்மியாயிட்டே வருது. இதற்கான காரணம் என்ன? நிறைய பேர் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது நம்ம எப்படி வேணால் பேசலாம். இது முதல்ல புரிஞ்சுப்போம் ஏன் குறையுதுன்னு. குறையறதுக்கு காரணம் அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் விலைவாசி பயங்கரமாக ஏறிடுச்சு. நம்ம ஊரில் விலைவாசி ஏறினா கூட கவர்மெண்ட் விலைவாசியே ஏறலாம்பாங்க. அரிசி 88 ரூபாய்க்கு போனாலும் சரி, சமையல் எண்ணெய் 200 போனாலும் சரி. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் எண்ணெய் கரெக்டாக இருக்குது, அரிசி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் அப்படி சொல்ல முடியாது. அமெரிக்காவில் 4% மேலே போயிடுச்சுங்கிறாங்க. அப்போ ஃபெட்ரல் ரிசர்வ், அவங்க சென்ட்ரல் பேங்க் வட்டி விகிதத்தை ஏற்றணும். நேற்று ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. பிரசிடெண்ட்டுக்கு பிடிக்காத ஆள் ஃபெட்ரல் ரிசர்வில் இருந்தால் அவரை தூக்க முடியாது, வேலையை விட்டு தூக்க முடியாது. அவரோட இண்டிபெண்ட்டு, அவர் வேலையை அவர் செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ரைட்டா? கெவின் வார்ஷுங்கிறவர் இன்ஃப்ளேஷன் தான் எனக்கு பெரும் எதிரி, அதை நான் தாக்குவேங்கிறாரு. அப்போ அது 4% ஏறணுன்னா வட்டி விகிதத்தை குறைப்பாருன்னு நினச்சாங்க அமெரிக்காவில். வட்டி விகிதம் ஏறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லா ஊர்லேயுமே இம்பேக்ட் இருக்குது. ஜப்பானில் 40 வருஷம் வரலாறு காணாத அளவுக்கு எண்ணி இறங்கியிருக்கு. அவங்க ஊரில் எக்ஸ்போர்ட் நிறைய இருக்குது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு நல்லது. அதனால தங்கம் விலை இறங்கியிருக்கு. உலகத்தில் 5800 வரைக்கும் போன தங்கம் இன்றைக்கி 4000 ரூபாய்க்கு $4000 வந்துடுச்சு. ஸோ இது அந்த விலையை ஏற்றினாங்கன்னா 2 வாட்டி 3600 வரைக்கும் தங்கம் கீழே இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10% குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் 10% குறையுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? 2 காரணம் இருக்குது. ஒன்று, ரூபா எந்த லெவலில் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற டாலர்லாம் விற்று ரூபாவை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் 95. அதே சமயத்தில் இன்னும் டாலர் ஸ்ட்ரென்த்தனாக இது அடித்து 100 ரூபாய்க்கு போயிடும். ஸோ இது எவ்வளோ தூரம் விழுது ரூபாங்கிறது ஒரு கேள்வி. 2வது, நடுவில் என்ன பண்ணாருன்னா சடனாக டியூட்டி ஏற்றுறேன்னாரு. இப்போ 2 ரகம் இருக்குது. என்ன மாதிரி ஒரு ரகம் தங்கம் வாங்கி வச்சுருக்கிற பரம்பரையை நான் வாங்கணும்னு இல்லை, எங்கள் பாட்டம் முப்பாட்டங்காலத்துலேயே எங்கள்கிட்ட தங்கம் இருக்கும். நான் சும்மா வீட்டில் படுத்துன்னு இருக்கும்போது சப்போஸ் என்கிட்ட 500 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 1000 ரூபா விலையை ஏற்றி விட்டு எனக்கு 5 லட்ச ரூபா பேங்க்கில் செக்கு போட்ட மாதிரி ஆச்சு. நான் சந்தோஷமாக வாங்கிக்கணும். 500 கிராம் தங்கம் 1000 ரூபா ஏற்றி விட்டாரு, எனக்கு 5 லட்ச ரூபா கிடச்சிருச்சு. சப்போஸ் ஒருத்தன்ட்ட 1 கிலோ இருந்தால் அவனுக்கு 10 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். இது மாதிரி பணக்காரங்களுக்கு அவனுக்கு ஏற்ற லெவலில் பணம் கொடுத்துருக்கிறார் மோடி. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சாமானியன், நம்மளை டேப் பண்ணுற ஒரு கேமராமேனு ஆனஸ்ட்டாக உழைச்சி 5 லட்ச ரூபா எடுத்து வைக்க எவ்வளோ நாள் ஆகும்? அவர் சம்பளத்தெல்லாம் செலவு பண்ணி குடும்பம் நடத்தி 5 லட்ச ரூபா தனியாக எடுத்து கிளி கட்டி எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 8 மாதத்துக்கு மேலே ஆகும். 8 மாதத்தில் ஒரு கேமராமேன் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிடுவார். வேலை பார்க்குற நிறுவனத்தை பொறுத்து இருக்குது. சரி, இப்போ நான் ஒன்றையே கேட்குறேன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுது, நீ எவ்வளோ நாள் 5 லட்ச ரூபா தனியாக எடுத்து வைக்க முடியும்? இன்றைக்கி இருக்கிற வேலை ரகசியத்தை சொல்லக்கூடாது சார். பல வருஷங்கள் ஆகும்ல. ஆமாம், ஆகும். நான் அப்படி சொல்ல, நீ என்னைக்குன்னு எக்ஸாக்டாக சம்பளத்தை சொல்ல வேண்டாம். உனக்கு பல வருஷங்கள் ஆகுதுன்னா அவனுக்கு மினிமம் 10 வருஷம் ஆகும். உங்களோட பல வருஷம் உழைப்பை எனக்கு ஓவர் நைட் ஒரே நாளில் கொடுக்குறாருல்ல, இது நல்ல நிர்வாகமாங்கிற ஒரு கேள்வி. அதே மாதிரி திரும்பி டியூட்டி ஏற்றினார்னா எங்களுக்கு தான் நல்லது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அவர் என்ன சொன்னார்னா மக்கள் தங்கத்தை வாங்கலைன்னு. அப்புறம் பேப்பரில் பார்த்தா 50 டன்னு எப்படி மக்களாக கொண்டு வந்து விற்கலை, எங்கேயாவது கொண்டு போய் வட்டிக்கு வச்சுருக்காங்க. இப்போ பல கோல்டு கம்பெனி அட்வர்டைஸ் பண்ணுறான், அதை ஆக்ஷனில் விட்டுறாதீங்க, நாங்கள் பணத்தை கட்டி எடுத்துகிட்டு விற்றுட்டு உங்களுக்கு காசு தரோம் அப்படின்னு. அதனால் மிடில் கிளாஸ் பணத்தை கோல்டு லோன் தான் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க மக்கள்.
அந்த கோல்டு லோனை கட்ட முடியாமல் அது ஆக்ஷனுக்கு போனதெல்லாம் நம்ம கொண்டாட முடியுமா? அதுதான் அந்த 50 டன்னா. அந்த 50 டன்னு நீங்கள் வேணால் எடுத்து இல்ல பாருங்க. பணக்காரங்கலாம் வந்து விலை கம்மியாயிட்டே இருக்கு, அதனால நம்ம இப்பயே சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சேல் பண்றது அந்த கணக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது கொஞ்சம் இன்னொரு இருங்க. தகவல் சொல்றாங்க, ஒரு இது 200 கொஞ்சம் 250 டன் வரைக்கும் இனிமேல் சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோல்டு. ஐயா, நான் ஒன்று கேட்குறேன். எனக்கு நிறைய பணக்காரனை தெரியும், உனக்கும் நிறைய பணக்காரனை தெரியும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை பேசிப்போம். உனக்கு தெரிஞ்ச பணக்காரன் எவனாவது போய் தங்கம் விலை விழுந்துருச்சுன்னு விற்ற கோல்டு செயினை விற்ற ஏதாவது ஒத்தனை காட்டு எனக்கு. நீ ஒத்தனை காட்டு, பாதி மீசி எடுத்துக்கிற. வெறும் இது இருக்கணும், என்னது, பா விலை ஏறிடுச்சுப்பா, பொண்டாட்டி நகையை எடுத்து நான் விற்று பணம் எடுத்துக்கிட்டேன்ப்பா, அவன் ஒத்தன் சொன்னதை கேளு. நடந்தது என்னன்னா, ஏழைங்களும் மிடில் கிளாஸும் கடன் கட்ட முடியாமல் ஆக்ஷனுக்கு போய் அதை விற்று வாங்கிட்டாங்க. அது யார் வாங்கினாங்க? பணக்காரன் தான் வாங்குறான். எப்போதுமே இந்த அரசாங்கம் வேலை செய்கிறது ஏழைங்கள்ட்டேருந்து பணக்காரங்களுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சரி. ஏன்னா பல பேர் திட்டுறாங்க, நான் வந்து இந்த அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு. அது நீங்கள் எனக்கு கொடுத்த வேலை, ஒரு அப்போசிஷன் தான் கொடுக்கணும்னு. நான் என்ன கேட்குறேன்னா, நீ எந்த கோவிலில் சாமியை நம்புறியோ அந்த கோவில்லையே 100 கோடிக்கு மேலே காணுங்கிறாங்க. நான் நினைக்கிறது 1000 கோடியாக இருக்கலாம், இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் தெரியும். 100 கோடிக்கு மேலே காணும். போலீஸே எஃப்ஐஆர் போட்டான். உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னா இது வந்து முட்டாள்தனம். என்னது, என்ன ஆனாலும் பிடிச்சின்னு தொங்குறது அப்படிங்கிறது முட்டாள்தனம். இப்போ ஏழைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பில் இருக்காங்க. ஏழைங்க மட்டும் இல்லைங்க, மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும். நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா 1,00,000 ரூபா சம்பாதிச்சவன் கூட நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு பல ரீல்ஸ் வருது. நாங்கள் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறோம், நான் என் ஒய்ஃபு குழந்தைங்களால என்னால் நிம்மதியாக செலவு பண்ணி என்னால் மெட்ராஸில் இருக்க முடியல, பெங்களூரில் இருக்க முடியல, இல்லை பூனாவில் இருக்க முடியல. கணக்கெல்லாம் எழுதி போடுறாங்க, எனக்கு இவ்வளோ செலவாகுது, நான் இவ்வளோ சாப்பிட்றேன், இவ்வளோ அவுட்டிங் போகிறேன், காரில் எனக்கு இஎம்ஐ இவ்வளோ ஆகுது அப்படின்னு கணக்கு எழுதி போட்டு காட்டுறாங்க. ஸோ அன்றைக்கி ஒருத்தன் இன்ஃபேக்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, முன்னாடி ஒரு 40,000 ரூபா சம்பளம் வாங்கினது இன்றைக்கி 1,00,000 ரூபா சம்பளமாக இருக்குதுன்னு பல பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டிருக்காங்க. தங்கம் இன்னைக்கு தேதிக்கு படி ஒரு சவரன் வந்து கம்மியாக தான் டெஃபினட்டாக ஒரு வருஷத்து வரைக்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷம் கழித்து டெஃபினட்டாக ஏறும். 5லேருந்து 6 வருஷத்தில் திரும்பி 20,000 25,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான நேரமா இது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எவ்வளோ தூரம் இறங்கும், என்றைக்கு இறங்கும்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு சிஸ்டர் இருக்காங்க, வீட்டில் கல்யாணம் பண்ணணும், வீட்டில் விசேஷம் இருக்குது, என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ பவுன் போடணுங்கிறவங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறது பெட்டர். ஷேர் மார்க்கெட் கூட ரொம்ப விழுகுதே சார், அது நான் தான் சொன்னேன் 3 வருஷமாக எங்கேயுமே இல்லை. ஏன்னா வெள்ளைக்காரன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தோனி, டெண்டுல்கர், ரோஹித் சர்மாலாம் பிடிச்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்டு ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் போன 3 வருஷமாக ரிட்டர்னே ஒன்றும் கிடையாது, 0 ரிட்டர்னு. மக்களுக்கு மெதுவாக புரியுது. இப்போ மக்கள் வந்து எடுக்கிறாங்க பணத்தை. இந்த சமயத்தில் பார்த்தான், இது மாதிரி மக்கள் வந்து பணத்தை என்ன ரேட்டாக இருந்தாலும் 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கான்னு சொல்லி வெளிநாட்டு கம்பெனி ஹியூண்டாய், எல்ஜி, வேர்ல்பூல் இவங்கள்லாம் விற்று பணத்தை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை விற்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க 1.5 வருஷமாக. இந்த 1.5 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு $150 பில்லியன் பணத்தை வெளில எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறோம். இப்போ இந்தியாவில் நடக்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல்லை, சிஸ்டமேட்டிக் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர். மிடில் கிளாஸ்லேருந்து என் வெள்ளைக்காரன், தட் இஸ் எஃப்ஐஐஇ, அதான் தான் வெள்ளைக்காரன், எஃப்ஐஐஇ ப்ரமோட்டரு அண்ட் ரிச் இன்வெஸ்டருக்கு காசு போயிட்டுருக்கு. இப்போ கம்பெனியே செல்லாத கம்பெனிக்கெல்லாம் ஐபிஓ போட விட்டு அவனெல்லாம் காசு எடுக்க விடுறது. பேடிஎம்மு 2000 ரூபாயில் லிஸ்ட் ஆச்சு, இன்றைக்கி என்ன விலையில் இருக்குது. அப்புறம் இந்தியாவின் இலான் மஸ்க்குன்னா
ஓலாவை போட விட்டீங்க, ம். இன்றைக்கி என்னாச்சு? ஸ்விக்கியை போட விட்டீங்க, என்னாச்சு? எல்ஐசி கார்மெண்ட்டு சேஃபு அப்படின்னீங்க, என்னாச்சு? இது எல்லாமே மிடில் கிளாஸ்லேருந்து பணத்தை பிடுங்கி இது மாதிரி அழகாக கிரிக்கெட்காரன் சினிமாக்கெலாம் கூப்பிட்டு விளம்பரம் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக பணத்தை எடுத்து ப்ரமோட்டர்னு சொல்லுவோம், கம்பெனி ஓனர், வெள்ளைக்காரன், இந்த விசி, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு, இவனுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் கிடையாது. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள்கிட்ட 1,00,000 மேலே இருந்ததுன்னா அதை வெளில எடுத்து சேஃபாக எஃப்டியாவோ பாண்டாவோ போடுங்கன்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.